ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. நீங்கள் இப்போ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடியெல்லாம் இந்த டாபிக் பற்றி பேசணும், இல்லை மற்றவங்க கிட்ட கேட்கணுன்னா ரொம்பவே தயக்கப்படுவாங்க. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இதை பற்றி பேசுகிறது கொஞ்சம் காமனாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் சில பேர் தனக்கு இருக்கிற சந்தேகங்களை மற்றவங்க கிட்ட கேட்குறதுக்கு தயக்கப்பட தான் செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கே தெரியாமல் போயிடுது. இதனால் நீங்கள் கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ இன்டர்கோர்ஸ் பண்ணும் சமயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண் வந்து ஆணுறுப்பையும் பெண் வந்து பெண்ணுறுப்பையும் சுத்தமாக தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணணும். இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்காக தான். மோஸ்ட்லி இப்போ காமனாக இன்ஃபெக்ஷன் வந்து யாருக்கு அதிகமாக வரும்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு தான். யார்கிட்ட இருந்துன்னா ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தான் வரும். ஆண்களுக்கு ஆணுறுப்பு மேலே திரவியம் போல் படிஞ்சிருக்கும். இது கொஞ்சமாக இருந்தாலும் சில பெண்களுக்கு வந்து நம்ம இன்டர்கோர்ஸ் பண்ணுற சமயத்துலேயும் சரி, இல்லை உடலுறவில் இருக்கிற சமயத்துலேயும் சரி ஒரு விதமான எரிச்சலை வந்து உண்டு பண்ணும். இதனால தான் அவங்களால கம்ப்ளீட்டாக வந்து இன்டர்கோர்ஸ் பண்ண முடியாது. இதனால் கூட ப்ரெக்னென்சி டிலே ஆகும். ஆணுறுப்பில் இருக்கிற அந்த திரவியனால் பெண்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூட சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஆணும் சரி பெண்ணும் சரி இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆணுறுப்பையும் பெண்ணுறுப்பையும் சுத்தமாக வைக்கிறது ரொம்பவே முக்கியம். செகண்ட் என்னென்னா, இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது எந்தவித லிக்விட் ஐட்டமும் யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது பெண்ணுறுப்பு ட்ரையாக இருக்கிற காரணத்தினால தேங்காய் எண்ணெய், மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தயவுசெய்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. சில சமயம் இது வந்து ஸ்பெர்மோட ஹெல்த்தை ரொம்பவே பாதிக்கும். அதனால் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணால் தான் உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஒருவேளை இன்டர்கோர்ஸ் பண்ணுற டைமில் நீங்கள் வந்து ட்ரையாக ஃபீல் பண்ணிங்கன்னா, மோஸ்ட்லி இது வந்து பெண்களுக்கு தான் அந்த மாதிரி தோணும். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இன்டர்கோர்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து அன்பாக மனசார வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே அந்த ஃபீல்லையே உங்கள் உடம்புல வந்து ஒயிட் கலரில் டிஸ்சார்ஜ் வந்து உருவாகும். இது வந்து ஈஸியாக இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் மாதமாக இல்லை வருஷமாக பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதனால் இன்டர்கோர்ஸ் டைமில் கூட நீங்கள் குழந்தை எப்படியாச்சும் ஃபார்ம் ஆயிடணும்னு நினச்சிட்டு கடமைக்கு இன்டர்கோர்ஸில் இருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் மனசார இன்டர்கோர்ஸில் இருந்தால் எல்லாமே பாசிபிள் தான். நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலே உங்களால் ஈஸியாக சீக்கிரமாகவே உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருக்கும்போது தான் வரக்கூடிய நாட்களையும் உங்களால் ஒன்றா வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும். தேர்ட் என்னென்னா, இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கால்களை வந்து செவுத்துக்கு மேலே தூக்கி வச்சுக்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் இன்டர்கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து காலை வந்து உசத்தி வச்சுக்கலாம். இல்லைனா இடுப்புக்கு அடியில் வந்து தலைகணை வச்சு கொஞ்சம் ஹைட்டாக படுத்துக்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ஆனால் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக இது வந்துட்டு இப்படி செவுத்து மேலே காலை வச்சுக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. அதனால் உங்கள் ப்ரெக்னென்சி டிலே ஆகுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணி உங்கள் ஸ்பெர்ம் வந்து உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா வித்தின் ஒரு 10 செகண்ட்லேயே அது வந்து ஃபோர்ஸாக வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து என்ன ஆகும்னா எக்கை தேடி வந்து போக ஆரம்பிச்சிரும். அதனால் எங்கள் ஸ்பெர்ம் வெளியே வந்துரும்னு பயத்தில் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வந்து கால்களை தூக்கி வச்சு படுத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக படுக்கணும்னு தோணுதோ நீங்கள் அப்படி நைட்டு தூங்கலாம். இதுக்காக நீங்கள் மெனக்கெடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு விஷயம், இன்டர்கோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா யூரின் போகலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். அப்படியே வந்து யூரின் போனாலும் ஸ்பெர்ம் லீக்கேஜ் ஆகுதுன்னு நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். நீங்கள் தாராளமாக வந்துட்டு இன்டர்கோர்ஸ் முடிச்சுட்டு யூரின் போகலாம். யூரின் பகுதி வேறு, இன்டர்கோர்ஸ் பண்ணுற பகுதி வேறு. இதனால் வந்து எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. வேணால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து வேணாலும் போங்க. நீங்கள் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி உங்களுக்கு வந்துட்டு செமன் லீக்கேஜ் ஆகுதுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவையான ஸ்பெர்ம் வந்துட்டு உங்கள் உடம்புக்குள்ளே வந்து எக்கை தேடி வந்து போயிடும். அப்படி செமனில் இருக்கிற ஃப்ளூயிட் மட்டும்தான் வந்து வெளியே வரும். இது எல்லோருக்கும் காமனான விஷயந்தான். ஐயோ, இது வந்து நமக்கு ஸ்பெர்ம் வந்து லீக்கேஜ் ஆகிடுச்சு, இதனால் நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து இதனால் ஸ்ட்ரெஸ் ஆகவே வேண்டாம். தேவையான ஸ்பெர்ம் வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அதில் இருக்க ஃப்ளூயிட், தண்ணி மாதிரி உள்ள ஃப்ளூயிட் மட்டும்தான் வெளியே வரும். இது வந்து எல்லா பெண்களுக்குமே வரும். ஐயோ நமக்கு மட்டும்தான் வருதுன்னு நினச்சி நீங்கள் வந்து பயப்பட தேவையே கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுறேன்.